மகா இரக்கமும் கிருபையும் நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியின் கால வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். தேவரீர், நாங்கள் ஒரு மாதத்தை வெற்றிகரமாய் முடிக்க நீர் கிருபை செய்தீர். ஒரு ஆண்டையும் கடந்து வந்தோம், ஒரு மாதத்தையும் கடக்க நீர் கிருபை செய்தீர். நீர் எவ்வளோ நல்லவர் ஆண்டவரே. எல்லா விதமான விக்கினங்களுக்கும் எங்களை விலக்கி காத்தீர். கர்த்தாவே, நாசமாசங்களுக்கெல்லாம் விலக்கி காத்தீர். சுற்றிலும் சத்துருக்கள் எங்களை சூழ்ந்த பொழுதும் எங்களை வெற்றி பெற செய்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை இந்த நாளிலே எங்களுக்கு நீர் ஒரு திறந்த வாசலாய் துதிக்க நீர் கிருபை பாராட்டின தயவிற்காக நன்றியோடு துதிக்கிறோம். அநேகர் இதை கர்த்தாவை உபயோகப்படுத்தாமல் உதாசீனமாக இருக்கிறார்கள் சுவாமி. நேரத்திற்கு வந்து தொழுது கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை அவர்களுக்கு தர வேண்டும் படாமல் கெஞ்சுகிறோம். இந்த நாளின் செய்தியை ஆசீர்வதித்து தாரும். நல்ல வார்த்தைகளால் எங்களை திருப்திப்படுத்தும். பாடப்போகிற பாடல்களில் அபிஷேகம் இறங்கட்டும் சுவாமி. நடத்துகிற கர்த்தாவை பாடல்களை நடத்துகிற அடியானினால் இரட்டத்தனியாக நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவை அநேக ஆசீர்வாதங்களால் நிரப்ப முடியாமல் கெஞ்சுகிறோம். பாடல்கள் பாடுகிற வழியிலே நம்முடைய அக்கினி இறங்கட்டும் சுவாமி. நம்முடைய ஆவியானவர் இறங்கி இடைப்படும் ஆண்டவரே. இந்த ஆராதனை துவக்க முதல் முடிவிருந்தும் நம்முடைய கிருபை எங்களோடு இருந்து தாங்கி வழி நடத்தல வேண்டும் என்று ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் நல்லவர்? ஆமென். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். கடந்த ஒரு மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்திலே, இந்த புதிய நாளிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதத்தின் புஸ்தகத்தில் சொல்லுகிற போது, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். ஹல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உம்முடைய கிருபை நிமித்தமும் அவருடைய உண்மை நிமித்தமும் தான் நாம் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய உண்மை, நம்மளுடைய நீதிலாம் ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய கிருபையினால நாம் இங்கே வந்து நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வேளையில கிருபை இதே, தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். ஒரு பழைய பாடல், கர்த்தருடைய கிருபை நினைத்து இந்த பாடலை நன்றி கலந்த இருதயத்தோடு நாம் பாடுவோம். யாவரும் அமர்ந்து நாம் பாடுவோம். நிற்கிறவங்க நின்று பாடுங்க, அமர்ந்து பாடுறவங்க அமர்ந்து பாடுங்க. கிருபையிதே, தேவ கிருபையிதே, கிருபையிதே, தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆருயிரன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பரன், ஆருயிரன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே, அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிதே, தேவ கிருபையிதே, கிருபையிதே, தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் நீத்தார் என்னை, வியாதியும் வேதனையும் வைத்தியராய், வார்த்தையினால் அவர் நீத்தார் எந்தன் வியாதியும் வேதனையும், இயேசுவல்லால் சார்ந்திடவோம் இகமது
இகமதில் வேறெமக்காரும் இல்லை, இயேசுவல்லால் சார்ந்திடவோம். இகமதில் வேறெமக்காரும் இல்லை, கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். அல்லந்தகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுக்கிரகித்தார். அன்பின் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதராய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதராய். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஹல்லேலூயா. தேவன் நம்மளுக்கு எவ்வளவு கிருபையில கொடுத்திருக்கிறார். ஒரு அளவு இருக்கா? அளவு இருக்கா? இருக்கா? அளவே இல்லை. வேதவசனம் சொல்கிறது, பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஹல்லேலூயா. வானத்துக்கு ஒரு எல்லை இருக்கா? ஒரு எல்லை இருக்கா வானத்துக்கு? எல்லையே இல்லை. அவ்வளவு கிருபைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கு கொடுத்திருக்கிறார் சொல்லுங்க? அவருக்கு பயந்தவர்கள் மேல. ஹல்லேலூயா. அவருக்கு பயந்தவர்கள் மேல தான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? அவ்வளவு கிருபையில கொடுத்திருக்கிறாரு. அப்போ பயப்படாதவங்க மேல அவருடைய கிருபை இருக்குமா? இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு அவ்வளவு கிருபையில கொடுத்து அவ்வளவாய் நாம் நேசிக்கிறார் என்றால், அவர் துதிகளுக்கு மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். அவர் நம்முடைய துதிகளில் ஏற்றுக்கொள்ளும்படியாய் கடந்து வருகிற தேவன். அவர் துதிக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் துதிக்கிற துதிக்கு அவர் பாத்திரர்? இந்த உலகத்தில் இருக்கிறவங்கள எல்லாம் துதிக்கிறாங்க, அதுக்கு அவங்க பாத்திரரா? வாழ்கன்னு சொல்றாங்க, அவர் நல்லவர் வாழ்கன்னு, அதுக்கு அவங்க பாத்திரரா? கிடையாது. ஆனா நாம துதிக்கிற துதிக்கு நம்மளுடைய தேவன் பாத்திரரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சகல கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். ஹல்லேலூயா. இந்த வேளையில துதிக்கு பாத்திர, துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமம் அதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்பமே. ஒரு பழைய பாடல். எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி நம்ம பாடும். தட்டி கரங்களை தட்டி ஆண்டவர் விடுதலையோடு நாம் ஆராதிக்கிற போது அந்த தேவன் அதில் மகிழ்ச்சியாய் கொண்டாடுகிற தேவனா இருக்கிறார். ஏதோ ஒரு இறுக்கத்தோடு ஏதோ கடமையோடு செய்யும்போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரவே முடியாது. ஒரு விடுதலையோடு நான் தேவனை துதிக்க போகிறேன், தேவனை ஆராதிக்க போகிறேன், ஒரு விசுவாசத்தோடு நாம் இந்த பாடலை பாடுகிற போது இந்த பாட்டில் இருக்கிற வரிகள் எல்லாம் கர்த்தர் நம்மை சுதந்தரிக்கும்படியாய் செய்வார். ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல்
கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. எல்லோரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் நம் விடுதலையோடு தேவனை ஆராதிக்க போகிறோம். அவரை தொழுது கொள்கிற யாவரும் ஆவியோடும் உண்மையோடும் முழு பலத்தோடும் முழு அன்போடும் அன்பு கூற வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் வரை ஜீவனை கொடுத்தவர், இந்த நாள் வரை நம்மளை பாதுகாத்தவர், நம்மை நடத்தினவரை நாம் ஆராதிக்க போகிறோம். உள்ளத்தின் அடியாழ்த்திலிருந்து கர்த்தரை நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நமக்கும் தேவனுக்கும் இடையப்படுகிற ஒரு உன்னதமான நேரத்துக்குள்ளாய் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நீங்க வீணாக்காதபடி தேவனுடைய நாமத்தை சொல்லி கர்த்தரை உயர்த்தி அவரை துதியுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீங்க அப்பா. இந்த நாள் வரை நீர் எங்களை நடத்தினீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது சொன்னது போல இந்த நாள் வரை எங்களை நடத்தி கொண்டு வந்த உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நீர் வல்லவர், நல்லவர், போதுமானவர் ஆண்டவரே. எங்கள் மேல வச்ச அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம், நீர் எங்கள் மேல வச்ச கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம், நீர் எங்கள் மேல வச்ச தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் சுகத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்க. உம்மை துதிக்கும்படியான ஆண்டவரே, உம்மை துதிக்கும்படியான பாடும்படியாக ஆண்டவரே எங்கள் இருதயத்தை கொடுத்திருக்கிறீங்க, அதற்காய் நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துங்கள், அவர் நாமம் உன்னதமானது, அவர் எல்லா நாமத்துக்கும் மேலானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருந்தது உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை ஆண்டவரே. இந்த நாள் வரை நடத்தினது உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஒரு இடத்துல வெட்கப்படுத்தாதபடி எங்கள் தலைகளை உயர்த்தி வைத்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி, 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 நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இதோ சதா காலம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காய் நன்றி, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவன் ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவர், உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை நடத்தினது ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை சுமந்து வந்தது ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பலனோ ஞானமோ புத்தியோ ஒன்றுமில்லை ஆண்டவரே, எல்லாவற்றையும் பாதப்படியில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எல்லாமே எங்களுக்கு குப்பை ஆண்டவரே. நீர் எங்கள் மேல வச்ச கிருபை தான் ஆண்டவரே எங்களுக்கு மேலானது ஆண்டவரே, நீர் தான் எங்களுக்கு மேன்மை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே உமக்கு நன்றி, கிருபை உள்ளவரே, ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தர் இல்லாமல் தேவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே நீர் வல்லமை உள்ளவர், அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த நாளில் எங்கள் மத்தியிலே செய்து கொண்டிருக்கிறவர். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள்,
அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனாய் இருக்கிறவர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் துருகமே உமக்கு நன்றி, எங்கள் கேடயமே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் வல்லவராய் போதுமானவராய் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வானம் முடிந்த ஆண்டவரே, பூமி முடிந்த ஆண்டவரே, அண்ட சராசரங்களை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. வேலைக்காரரின் கண்கள் எஜமானை நோக்கி இருக்கவா போல் ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் எல்லாம் உம்மை நோக்கி இருக்கிறது ஆண்டவரே. ஏனென்றால் நீர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர், நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், நீர் எங்கள் ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறவர் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்திற்கு பதில் அளித்து எங்கள் தலைகளை உயர்த்துகிறவர் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரிதரபா ஷதரமா ரிபனந்தரபா. என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போனதிலே சொன்னீங்களே ஆண்டவரே. கர்த்தரை தம் தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது சொன்னீங்களே ஆண்டவரே. எங்களை பாக்கியவான்களா நீங்க தெரிந்து கொண்ட கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் அவனை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவரே எங்களை மறவாத தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை விசாரிக்கிற தேவனா இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாக்கு சொன்னது மாத்திரமல்ல ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் இருந்து இந்த நாள் வரை எங்களை கரத்தை பிடித்தவர், எங்களை நடத்தி கொண்டு வருகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஓ நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லோரும் இணைந்து பாடும். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். அவரது சமூகத்துல தான் பரிபூர்ண ஆனந்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்க கடந்து வருகிற போது ஒரு எல்லை இல்லாத ஒரு பரிபூர்ண ஆனந்தத்தை என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த வேளையில் இந்த பாடலை கருத்து உணர்ந்தவர்களாய் நாம் பாடுவோம். ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். எல்லாரும் கலங்குருத்தேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன், உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன், என் தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம், அவரது வசனம்
அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு, வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாத படிக்கு கரங்களில் ஏந்துவார், பாதம் கல்லில் மோதாத படிக்கு கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, 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 அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை தொழுது கொள்ளவும் தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்த மேலான கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படுது. பின்னாடி கேட்குதுங்களா? சரி, இந்த நாளுக்குரிய செய்தியினுடைய தலைப்பு உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவான். ஆமாம், ஹல்லேலூயா சொல்லுவோமா? லேவியாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை இன்றைக்கு தியானத்தை எடுத்துக்கொள்வோம். லேவியாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆமீன். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். வானமுடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதத்தில் இருக்கிற பாதபடியாக இருக்கிறதுனால அப்பா, இந்த 10ஆம் மணி வேளையில் ஆண்டவரே, இந்த மேல் வீட்டு வரையில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை அது ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிறது. ஆகவே எங்களோடு கூட இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். எத்தனை வருஷம் யாராவது சொல்ல முடியுமா? 430 வருஷம் அடிமைகளாக இருக்கிறார்கள். இன்றைக்கி ஒன்ஸைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். சத்யா, உன்னை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். நம்ம பிள்ளைங்களை சத்யா, பிரசில்லா, சத்யா பிள்ளைங்களை இன்றைக்கி நிறைய பேர் புதுசாக வந்திருக்கிறீங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷம் தயவுசெய்து ஏஞ்சி நில்லுங்க. இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் வந்திருக்கிறேன்னு சொல்லி தயவுசெய்து ஏஞ்சி நில்லுங்க, எழுந்து நில்லுங்க. புதுசாக வந்தவங்க ஏஞ்சி நில்லுங்க. அதை பின்னாடி இருக்கிறீங்க. வேறு என்ன புதுசாக வந்தவங்க தேவங்க வந்திருக்கிறாங்க. சரி, நீங்கள் உட்காருங்க. நன்றி நன்றி. பின்னாடி அம்மா நீங்களும் பார்த்துட்டு போங்க, என்னை பார்த்துட்டு போங்க. நன்றி. அவ்வளோ இல்லை, ஹார்ட்லேருந்து சொல்கிறேன்ப்பா. அதெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி. காணாமல் போன ஆட்டை 90 ஆடுகளை பற்றி 99 ஆடுகளை பற்றி கவலைப்படலை. ஒரு ஆட்டை குறித்து என்ன செஞ்சார்? கவலைப்பட்டார். தேடி போய் அதை கண்டுபிடிச்சி அதை காயப்பட்டு தான் என்னன்னு தெரியல, தோலில் தூக்கி சுமந்து கொண்டு வந்து மந்தையில் சேர்த்தார். அதை மாதிரி மந்தையில் வந்து இருக்கிறத பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷம். ஆமென், ஹல்லேலூயா. பெரிய ஒரு மகிழ்ச்சி அது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரார். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருக்கும்போது அந்த நுகத்தை ஆண்டவர் முறிப்பன்னு சொல்கிறார். அவங்களுக்கு வாக்கு பண்ணுகிறாரு, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக இராதபடிக்கு அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் முகத்தடிகளை என்ன செய்வேன்? முறித்து, உங்களை முகத்தடிகளை நான் என்ன செய்வேன்? முறித்து உங்களை நிமிர்ந்து என்ன செய்வேன்? நடக்க பண்ணுவேன்னு சொல்கிறார். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸாக என்ன பார்த்தீங்கன்னா போதும். நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா போதும். நீங்கள் கவனிச்சிட்டிங்களா புரிஞ்சுக்குவீங்க.
ஆகவே 430 வருஷம் நுகத்தடியில் இருக்கிறார்கள். நுகத்தடின்னு சொன்னால் ஒரு அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறார்கள். அது எப்படி அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறார்கள்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் யாத்ராமம் 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அதில் 14வது வசனம் நீங்கள் படித்து பார்க்கும்போது அந்த நுகத்தடி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அவர் சொல்கிறாரு, அவர்கள் ஜீவனையும் கசப்பாக மாற்றினாங்க. ஏன்டா வாழ்கிறோம், இதை விட செத்து போகலாமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஜீவனையே கசப்பாகிறது. பாருங்கள், சாந்தம் செங்கலுமாக இவளை செய்யும் வேலையினாலும் வயலில் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு ஜீவனை என்ன செய்தார்கள், கசப்பாக்கினார்கள். கீழே சொல்கிறாரு, அவர்களை கொடுமையாக நடத்தினார்கள். அப்போ எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு நுகத்தடி அவர்களை இருதயமும் வாழ்க்கையே கசப்பாகக்கூடிய ஒரு கொடுமையினாலே அவர் நடத்தினார்கள். இன்னும் அதுக்கு மேலே கீழே நீங்கள் 13 மேலே 13வது வசனம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்கிறா பாருங்கள், கொடுமையாக அவர்கள் என்ன செய்தார்கள், வேலை வாங்கினார்கள். ரொம்ப கொடுமையாக வேலை வாங்கினார்கள். அந்த நுகத்தடி எப்படி இருக்கு பாருங்கள், கொடுமையாக வேலை வாங்கினார்கள். இன்னும் கீழே நீங்கள் அப்படி படித்து 11வது வசனம் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா, 11வது வசனத்தை நீங்கள் அதை வந்தீங்கன்னா அதில் சொல்கிறாரு, அவர்களை என்ன செய்கிறார்கள், ஒடுக்கினார்கள். வசனம் சொல்லுது, சுமை சுமக்கிற வேலையினால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒடுக்கும்படி அவர்கள் மேல் விசாரக்காரனை என்ன செய்தார்கள், வைத்தார்கள், ஒடுக்கினார்கள். அது மாத்திரமில்லை, தொடர்ந்து ஆண் பிள்ளைகளை வந்து அவங்களை என்ன செஞ்சுறாங்க, ஆண் பிள்ளைகளை என்ன செஞ்சுறாங்க, கொன்று போடக்கூடிய நிலையில், அழிக்கக்கூடிய நிலையில் அவர்கள் நுகத்தடி இருந்தது. இந்த மாதிரி நுகத்தடி ஒரு நாள் அல்ல, 430 வருஷம் இந்த நுகத்தடி இருந்து சொல்கிறாரு, இந்த நுகத்தடியை முறிப்பேன்னு சொல்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவோம், அலையிலே சொல்லுவோமா. இந்த நுகத்தடிகளை முறித்து குனிந்து இருக்கிறவங்கள, அடிமையாக இருக்கிற உங்களை, ஜீவனை கசப்பாக இருக்கிற உங்களை, நீங்கள் போராடிட்டு இருக்கிற உங்களை, நீங்கள் சுதந்திரமாக இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லாத நிலையில் இருக்கிற உங்களை நிமிர்ந்து எழுந்து நிமிர்ந்து உங்களை நான் நடக்க பண்ணுவேன் கர்த்தர் சொல்கிறார். கைகளை உயர்த்தி ஆமாம், நிலையிலே சொல்லுவோமா. நாங்கள் யாரை நான் சொல்கிறேன், கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், இந்த மாதத்தில் உங்களையும் நிமிர்ந்து எழுந்து கர்த்தர் நடக்க செய்வார். ஆமேன்னு சொல்லுவோமா, நிலையிலே சொல்லுவோமா. பல விதமான நுகத்தடி இருக்கலாம். அது என்ன ஆவிக்குரிய நிலையில் நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியல. உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான சிறையிருப்பு இருக்கலாம், பலவிதமான நுகங்கள் இருக்கலாம், ஒருவேளை பலவிதமான இச்சைகள், போராட்டங்கள், பலவிதமான சூனிய கட்டுகள், பிசாசின் பிடிகள், பலவிதமான வியாதியின் சக்திகள், பலவிதமான எதிர்ப்புகள், உங்களை ஒடுக்கக்கூடிய நிலைகளில், மன உளைச்சல் அடையக்கூடிய நிலையில் நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். பல நாட்களாக இருக்கலாம், பல மாதமாக இருக்கலாம், பல வருஷமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை அந்த சங்கிலியை, அந்த நுகத்தடியை முறித்து உன்னை என்ன செய்வேன், அதிலிருந்து நிமிர்ந்து எழுந்து உன்னை நடக்க பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஆமாம், நிலையிலேயே சொல்லுமா. கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவோம். ஆமாம், நிலையிலேயே சொல்லுவோமா. உங்கள் போராட்டத்திற்கு ஒரு தீர்வு வரும். ஆமேன்னு சொல்லுவோமா. ஏன்னா உள்ளே வாழ்கிறவர் பெரியவர். அலையிலே சொல்லுவோமா. எல்லாம் சொல்லுங்கள், எனக்குள்ளே வாழ்கிறவர் பெரியவர், எனக்குள்ளே வாழ்கிறவர். ஆமாம், இதெல்லாம் உலகத்தில் வந்து வெளியில் எங்கேயே தேடுறாங்க, வெளியில் கடவுள். நான் சொல்கிறேன், உள்ளே இருக்கிறார், உள்ளே இருக்கிறவரை தேடுங்கள், அவர் தென்படுவார். என்னைக்கு இயேசுவை சொந்த ரட்சகரமாக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நமக்குள்ளே என்ன செஞ்சார், யார் வந்துட்டா. அப்போ வந்துட்டாருன்னா நமக்குள்ளே தானே இருக்கிறாரு, நமக்குள்ளே தானே இருக்கிறாரு. நாம தானே அப்படி ஆலயம், நாம தானே அப்படி மனவாட்டி. அப்படி தானே நீங்கள் என்ன அப்படி முழிக்கிறீங்க, அப்படி தானே, அப்படி தானே, நமக்குள்ளே தானே இருக்கிறாரு. இப்போ இருங்க, இப்போ கொஞ்சம் கவனிங்களேன். இப்போது உக்காந்தா ஏந்திருக்க முடியாத நிலை தான் நம்மளுடைய நிலைமை. உக்காந்தா ஏந்திருக்க முடியல, வலிக்குதுன்றோம். அந்த நிலை தானே உண்மையான நிலை, அந்த நிலை தான் நம்மளுடைய நிலை. அந்த நிலையில் உள்ளே இருந்து நடக்க வைக்கிறாரே, அந்த நிலையிலிருந்து ஓட வைக்கிறாரே, வாழ வைக்கிறாரு, உள்ளே தானே இருக்கிறாரு. அவர் தான் சொல்கிறாரு, உன்னை நான் நிமிர்ந்து என்ன செய்வேன், நடக்க பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அருமையான சகோதரனே சகோதரிகளை ஒடுக்கினார்கள், கொடுமைப்படுத்தினார்கள், ஜீவனையே கசப்பாக்கினார்கள். அவர்களை என்ன செய்தார்னா, அவர்களை அந்த நிலையிலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வந்து யாத்ராகம் 2:22, 23, 24 நீங்கள் படித்து பார்க்கும்போது ஆண்டவர் அவங்களுடைய பெருமூச்சை ஆண்டவர் கேட்டு, அவர்கள் முத்திரை அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு
அவர்களுடைய முறையீட்டுகளை தவித்து கொண்டிருக்கிற அடிமைத்தனத்தின் தவித்து கொண்டு முறையிட்டு கொண்டிருக்கிற ஜெபத்தை வேண்டுதலை கேட்டு ஆபிரகாமை நினைக்கிறார், ஈசாக்கை நினைக்கிறார், யாக்கோபுடைய உடன்படிக்கை செய்த அந்த உடன்கூர்ந்து கர்த்தரே 430 வருஷம் அவங்கள் போராடி கொண்ட போராட்டத்திலிருந்து நுகத்தடியிலிருந்து முறிப்பதற்கு கர்த்தரே இறங்கினார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் இறங்கி மோசேவை தெரிந்து கொள்கிறார். மோசேன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மீட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? பாலும் தேனும் ஓடுகிற அந்த நல்ல தேசத்திற்கு யாத்ராகம் 3:8 நாம் வாசிப்போம். யாத்ராகம் 3:8. ஆகவே ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை பாலும் தேனும் அந்த நுகத்தடிகளை முறித்து பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான தேசத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் அதே தேசத்தில் தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு எல்லா நாடுகளுக்கும் தேசத்திற்கும் இஸ்ரவேல் தலை நிமிர்ந்து நிற்க வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். இஸ்ரவேலை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலாக இருக்கிற சபையை இன்றைக்கு வடமாநில சபையெல்லாம் பாழாக்கப்படுகிறது. வடமாநிலெல்லாம் துன்புறுத்தப்படுகிறார்கள். வடமாநிலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தம்பி அந்த பிக்சர்ஸ் போடுப்பா, வடமாநிலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க. பாருங்கள், உத்தரப்பிரதேசில் வந்து சோட்டார்ஃபுல் கிராமத்தில் இவங்க ஊழியம் செய்கிறாங்க, மிஷினரியாக இருக்கிறாங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 26 ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்தும் போது அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவங்களை கைது பண்ணிட்டாங்க. கணவன் மனைவியாக விட்டாங்க. இன்னும் நிறைய இருக்குன்னு அவங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் வடமாநிலங்களில் இன்றைக்கி சபைகளை பாழாக்கினாலும் அவர்கள் வேணாலும் நான் சொல்கிறேன், சபையை தான் பாழாக்க முடியும். என்னை கொண்டு போய் சிறைச்சாலை, ஆனால் எனக்குள்ள இருக்க இயேசுவை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அவன் நிலையிலே சொல்லுமா, நான் சிறைச்சாலை போனாலும் நிமிர்ந்து எழுந்து நிற்பேன், ஏன்னா எனக்குள்ள இயேசு இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எந்த நேரத்தில் இன்றைக்கு ஏன் நமக்குள்ள இன்றைக்கு போராட்டம்னா இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். ஆகவே வடமாநிலங்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டும். நீங்கள் நேரம் இல்லாமல் எனக்கு குறிப்பு இன்றைக்கி கம்யூனாலே ஜெபம் பண்ண முடியல. ஆனால் வடமாநிலங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். கட்டுண்டவர்களை நம்ம என்ன செய்ய வேண்டும்? நினைத்து கொள்ள வேண்டும். அவங்க இந்த மாதிரி ஆராதனை செய்ய முடியாத அவங்க சிறைச்சாலை தனித்திருந்து அவங்க கர்த்தரோடு கூட இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், பாரப்பட வேண்டும். அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். ஆகவே ஒரு நாள் அந்த சிறைச்சாலையினுடைய சிறையிருப்பை ஆண்டவர் என்ன செய்வார்? முறித்து போடுவார். இங்கே வேத வசந்தம் இன்னைக்கு போன வாட்டி நம்ம ஜெபம் பண்ணிட்டு அந்த சத்தீஸ்கரில் ஃபால்பூரில் பாஸ்டர் அஜய்குமாருக்காக ஜெபிச்சுட்டு இருந்தோம். ஜாமீன் கிடச்சிதுங்க. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். இன்னொரு பாஸ்டர் வந்து ஜார்ஜ்கண்டில் சக்ராப்பூரில் வந்து அவங்க 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசில் சித்தாப்பூரில் பாஸ்டர் எல்ஜின் சிங் இருக்கிறார். அவர் மிஷினரி. அவருக்கும் கர்த்தர் ஜாமீன் கிடைக்க கிருபை செய்தார். ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்கிறார். அதனால் கடவுள் நடத்திட்டு இருக்கிறார். ஜெபத்தெல்லாம் கேட்குறார். ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆகவே நீங்கள் எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும் சரி, தம்பியை நாங்கள் சொல்கிற சகோதரர்களே சகோதரிகளே, நீங்கள் எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும், விட முடியாத பாவத்தில் இருந்தாலும், பலவீனத்தில் இருந்தாலும், சுகவீனத்தில் இருந்தாலும், ஆண்டவர் கண்டிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமையிலிருந்து விடுவிக்க இறங்கின கர்த்தர் உங்களுக்கும் இறங்குவார், உங்களையும் விடுதலையாக்குவார். நீங்கள் எங்கே கூனி குறுகி நின்றீங்களோ, ஆகவே எங்கே வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்ந்து நிற்க ஆண்டவர் கிருபை செய்வார். ஆமென் அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே 2வது நிலை பார்க்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? இறங்குகிறார். நம்ம சுருக்கி சொல்கிறேன், நிறைய நேரம் இருக்கிறதுனால சுருக்கமாக சொல்கிறேன். 2வது நிலை லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 10வது வசனம் 18வது வசனம் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே ஒரு நிலை இருக்கிறது. அங்கே தேவாலயத்தில் கர்த்தர் வந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த தேவாலயத்தில் ஒரு கூனியான ஒரு ஸ்திரீ அங்கே தேவாலயத்தில் இருக்கிறார். ஆகவே அவள் நிமிர்ந்து பார்க்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார். ஆகவே அதை வசனத்தை வாசிங்க, 10வது வசனம். ஆகவே 18 வருஷமாக 18 × 300 பெருக்கள் போட்டிங்கன்னா 6570 நாட்கள் அவள் நிமிர்ந்து நிற்கவே முடியாது. இப்போ கொஞ்ச நேரம் நீங்கள் அப்படியே குனிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட உங்களால் என்ன செய்ய முடியாது. நீங்கள் வீட்டில் போய் ப்ராக்டிக்கல் பண்ணி பாருங்களேன், வீட்டில் போய் செஞ்சு பாருங்களேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே குனிஞ்சிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? குனிஞ்சிட்டே இருந்தனா ஆகும். யார் வந்து நிற்கிறாங்க, யார் போகிறாங்கன்னு தெரியவே யாரையும் பார்க்க முடியாது. அப்போ இயேசு வந்து தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இது மாதிரி ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒரு கூனியாக இருக்கிறா. அவர் இயேசுவை பார்க்க முடியல. அவள் 18 வருஷம் கூனியாக இருக்கிறா. தரையாக பார்த்துட்டு இருக்கிறா.
ஆண்டவருடைய சத்தத்தை மட்டும்தான் கேட்கிறா. ஆனா இயேசு என்ன செய்கிறாரு, அந்த தேவாலயத்தில் இருக்கும்போது இயேசு அவளை பார்க்கிறார். அவ கூனியா இருக்கிறான்னு பார்க்கிறார். அவள் எத்தனை வருஷமா இருக்கிறான்னு பார்க்கிறாரு. அவள் எதனால அவ கட்டப்பட்டிருக்கிறான்னு சொல்லி அந்த நிலையை பார்க்கிறார். நிலையை பார்த்து அவ இயேசுகிட்ட வர முடியாது. ஆண்டவரே இயேசு அவள்கிட்ட போய் அவளை தொட்டார். கைகளை உயர்த்தி ஆமென்னு சொல்லுவோம். அவளை தொட்டு என்ன செய்தார்னா, அவளுக்குள்ள அந்த 18 வருஷமாய் கட்டப்பட்டிருந்த அந்த பிசாசின் பிடியிலிருந்து அவளை விடுவித்து அவளை நிமிர்ந்து 18 வருஷம் கழித்து 18 ஆண்டுகள் கழித்து அவள் நிமிர்ந்து எழுந்து நிற்கும்படியாக ஆண்டவர் அற்புதம் செய்தார். மறுபடியும் சொல்றேன். அப்போ அந்த 18 வருஷமா அவ வியாதியா இருந்தாலும் அவ எங்க இருந்தா? எங்க இருந்தா? நீங்க அதை நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். 18 வருஷமா பிசாசின் படியில் இருந்தாலும் அவள் மந்திரவாதிகிட்ட போகல, உலக மக்கள்கிட்ட போகல. அவ எங்க வரா? தேவனுடைய ஆலை. அவளுடைய விசுவாசத்தை பார்க்கிறாரு, அவளுடைய கீழ்ப்படிதலை பார்க்கிறாரு. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று யாத்திராகமம் 10 கட்டளைகள் கொடுக்கும்போதே, அந்த 10 கட்டளைகளை கொடுக்கும்போது முதல் பிரதான கட்டளை என்ன தெரியுமா? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அப்ப கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறா பாருங்க. 18 வருஷம் கூனியா இருக்கிறவ, 18 வருஷம் 6570 நாட்கள், 6570 நாட்கள் நடக்க முடியாதவ, இடுப்பெல்லாம் வலிக்கும். அவளுடைய நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனா அந்த கர்த்தருடைய ஓய்வு நாளில கர்த்தருடைய ஆலயத்தில் அவ நிற்கிறார். நான் மறுபடியும் சொல்றேன், ஆகவே தேவனுடைய ஆலயத்தை விட்டு விடாதீர்கள். எத்தனை வியாதியாக இருந்தாலும், பலவீனமாக இருந்தாலும், எத்தனை வருஷமாக இருந்தாலும், எத்தனை வருஷமாக உங்களுக்கு பலவீனாலும் தேவனுடைய ஆலயத்தை விட்டு விடாதீர்கள். தேவனுடைய ஆலயத்தோட வசனத்தை கை கொள்ளுங்கள், சத்தியத்தை கை கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஆகவே 6 நாளும் உனக்குரியது, 7வது நாள் கர்த்தருக்குரியது. 7வது நாள் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிங்க. நீ ஆனாலும் சரி. அடுத்த வசனம் 11 வாசிட்டியா? ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். இதை அவன் கை கொள்றா. நான் தாழ்மையா சொல்றேன், நீ கவனிங்க, என்ன பாருங்க. தாழ்மையா சொல்றேன், வசனத்தை கை கொள்ளுங்க, கர்த்தர் இறங்குவார். கைகளை உயர்த்தி ஆமென்னு சொல்லுவோம். ஆமென். நிலையிலே சொல்லுவோமா? அதனால வசனத்தை கை கொள்ளுங்க. உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன வியாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன வழியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ கூனியாக இருந்தாலும் பரவாயில்லை, நீ பிசாசின் பிடியில் இருந்தாலும் பரவாயில்ல, வார்த்தைக்கு கீழ்ப்படி, வார்த்தையை கைக்கொள். அந்த வார்த்தையை கை கொள்ளும்போது தேவனுடைய இந்த வார்த்தையை கை கொள்ளும்போது கர்த்தருடைய நிலைமை அறிந்திருக்கிறார். உனக்கு இறங்குவார். இறங்கி இந்த கூனியாக இருந்தவளை நிமிர்ந்து நடக்க செய்த போல நீங்கள் எந்தெந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் மன உளைச்சல் இருக்கிறீங்களோ, பிரச்சனையோடு இருக்கிறீங்களோ, போராட்டத்தில் இருக்கிறீங்களோ, வியாதியில் இருக்கிறீங்களோ, பலவீனத்தில் இருக்கீங்களோ, வசனங்களை கை கொள்ள தேவனுடைய ஆலயத்துக்கு வாங்க, நேரத்துக்கு வாங்க, ஆயத்தமாக வாங்க, கர்த்தரை ஆராதிக்க வாங்க, கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கும்படியாக வாங்க, உபவாசத்தோடு வாங்க, ஜெபத்தோடு வாங்க, கர்த்தருக்குன்பாக நில்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு இறங்குவார். கைகளை உயர்த்தி ஆமென்னு சொல்லுவோம். ஆமென். நிலையிலே சொல்லுமா? கர்த்தர் இறங்கி அவளுடைய அந்த கூனியினுடைய சிறையிருப்பை மாற்றினது போல, எகிப்தில் இருந்த ஜனங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை மீட்டது போல கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கை கொள்கிற உங்களுக்கு கர்த்தர் இறங்குவார். ஆமென்னு சொல்லுவோமா? அலையிலே சொல்லுவோமா? அது எந்த வியாதியாக இருந்தாலும் இயேசு குணமாக்க வல்லவராக இருக்கிறார். அது எத்தனை பிரச்சனை இருந்தாலும் இயேசு அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பலவீனமாக இருந்தாலும் இயேசு உங்களை குணமாக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு அம்மா அவங்க பேர் மங்களமுடைய தாயார், அவங்க அவங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்க. பாருங்கள் எப்படி ஆவியான கிரியை செய்கிறான்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஞான செல்வம், அந்த அம்மா பேர் ஞான செல்வம். அவங்க ஃபோன் பண்ணுறாங்க,
நாங்கள் இருக்கிற அவங்க போய் எவ்வளோ வருஷம் ஆச்சு, நம்ம சபை விட்டு ரொம்ப வருஷம் போயிட்டாங்களாம்மா, ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள்லாம் வந்து சபையில் அம்மாலாம் ஊழியர்லாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க அப்படியே சொல்கிறேன். ஜெபம் பண்ணுறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க. அப்புறம் காலையில் பார்த்தா என் உடம்புல இருக்கிற அத்தனை வியாதியும் போயிடுச்சுன்றாங்க. என் வாழ்க்கையே மாறிடுச்சு, பலவீனெல்லாம், என் டிப்ரெஷன்லாம், மைண்டெல்லாம் மாறி சரியாயிடுச்சு, நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவங்க நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி நம்மளை விசாரிக்கிறாங்க. அவங்க நான் சொல்கிறேன், நீங்கள் போக மாட்டீங்க, நாம் இங்கே நீலங்கரில் தான் இந்த ஏரியாவில் இருப்போம். கர்த்தர் நம்ம உருவத்தில் யாரும் கூடயாவது போய் பேச போவார். ஆமாம், நிலையிலே சொல்லுவோமா, கர்த்தர் போவார், நிலையிலே சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க அம்மா வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அம்மா உருவத்தில் கர்த்தர் வந்தார். அப்போ வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது எந்த நிலைமையாக இருந்தாலும் வசனத்தை கை கொள்ளுங்க. பிசாசு எதை கை கொள்ளக்கூடாம, வார்த்தையை, ஆண்டோடைய வார்த்தையை கை கொள்ளாதபடி தான் ஏதேன் தோட்டத்தில் பிரச்சனை பண்ணான். இன்னைக்கு ஓய்வு நாள் ஆசரிக்க கூடாதபடி பிசாசனை போராடுறான். ஆக ஓய்வு நாளை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், பரிசுத்தமாக்குகிறார். நீ 6 நாள் வேலை செய்யணும், கண்டிப்பாக வேலை செய்யணும் சொல்றார். 7வது நாள் கர்த்தருடைய நாள்றாரு. ஆகவே இதை யார் கை கொள்ளுகிறார்களோ, ஏசாயா 58:13 நீங்கள் படித்து பாருங்கள். இதை யார் கை கொள்ளுகிறார்களோ அவர்கள் இந்த பூமியில், சென்னை பட்டணத்தில், தமிழ்நாட்டில் உயர்ந்த நிலையில் கர்த்தர் உயர்த்தி வைப்பார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவோம். அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. ஏசாயா 58:13 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாளை, கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். அடுத்த வசனம், அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி உன்னை உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சொன்னனை போஷிப்பேன் என்று கர்த்தருடைய வாய் சொல்லுது. பூமியில் உயர்ந்த இடங்கள், இந்த சென்னை பட்டணத்தில், தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நீங்கள் ஆசரிக்க, நீங்கள் யோசித்து, நீங்கள் தீர்மானம் எடுத்து அதை கை கொண்டு வசனத்தை கை கொள்வீர்களானால் இந்த ஈசிஆர் ரோட்டில் பூமியில் உயர்ந்த இடங்களில் கர்த்தர்களை கொண்டு போய் வைப்பார். ஆமேன்னு சொல்லுவோமா, அலையிலே சொல்லுவோமா. ஆகவே இந்த கூனியினுடைய சிறையிருப்பை மாற்றினது போல கர்த்தனை கற்பனை கை கொள்ளுகிற உங்கள் வாழ்க்கையில் எத்தனை கூனியை போல வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற, ஆவிக்குரிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற, சரீரபுரமான வேதனை கொண்டு நிமிர்ந்து நிற்கக்கூடாதபடி, எழுந்திருக்கக்கூடாதபடி, செயல்படக்கூடாதபடி, இன்றைக்கி ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், முடியலன்னு சொல்கிறாங்க. என்ன இருக்குது, என்னால் முடியல, செயல்பட முடியல, உட்கார முடியல, எழுந்திருக்க முடியலன்னு சொல்கிறாங்க. இதெல்லா நிலைமைகளையும் வசனத்தை நீங்கள் கை கொள்ளும்போது, சத்தியத்தை கை கொள்ளும்போது, அவள் தேவனுடைய ஆலயத்தில் தான் இருந்தாள். 18 வருஷமாக இருந்தாலும் சோர்ந்து போகலை. அவள் விசுவாசத்துட்டு விலகி போகலை. அவள் தேவனுடைய ஆலயத்தில் வந்தே இருந்தாள். கைகளை உயர்த்தி ஆமென்னு சொல்லுவாங்க. அந்த பாஸ்டர்ஸ் கூட மறந்துட்டாரா என்னன்னு தெரியல, ஆனால் இயேசு மறக்கவில்லை. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. அந்த காரணத்தையும் பார்க்குறாரு, அவருடைய பிரச்சனை என்னன்னு பார்க்குறாரு. அவள் 18 வருஷமாக பிசாசின் பிடியில் இருக்கிறான்னு சொல்லி பார்த்து கர்த்தருடைய விட. ஆகவே மறுபடியும் தாழ்மையாக சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஓய்வு நாளை ஆசிரிக்க என்ன செய்யாதீங்க, மறந்துடாதீங்க. அவளுக்கு ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன். ஆக ஓய்வு நாளை கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தருக்கு முன்பாக நிற்கும்போது தேவன் ஆலயத்தில் இருந்தார். ஆகவே அந்த கூனியினுடைய பிரச்சனைகளை பார்த்து அவள் நிமிரக்கூடாதவளாக இருந்தால் அவளை தொட்டு, ஆண்டவரே பக்கத்தில் போய் நின்று அவளை தொட்டு குணமாக்கி அவளை நிமிர்ந்து நிற்க செய்தார். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கை கொண்டு ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க, உண்மையாக ஆசரிக்க, வசனத்தை கை கொண்டு விசுவாசத்தோடு கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து உட்காருங்க. கர்த்தரை தொழுது கொண்டே வாங்க, கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா. பிரைஸ் ஹல்லேலூயா. இன்னொரு நிலைக்கு போவோம். நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, டைமுக்கு சரியான இன்னும் 5 நிமிஷத்துல இந்த ஆராதனை முடிச்சிடுவேன். யாரும் பயப்படாதீங்க. சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனம். ரொம்ப சுருக்கமாக தான் பேசிட்டு வரேன். ஆகவே கர்த்தரை மேன்மை பாராட்டுகிற நிலையில் தவறிட்டுன்னு சொன்னால் உலகத்தை குறித்து, சில ரதங்களை குறித்து, அதெல்லாம் குதிரை யுத்த நாளுக்கு தான் என்ன செய்யும். அப்போ குதிரைனா யுத்தத்துக்கு தான் பழகுவான். அப்போ குதிரை இருக்குது, யுத்தம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நிறைய குதிரை இருக்குன்னு பெருமை பாராட்டுறாங்க. எங்கள்கிட்ட குதிரையில் ஒரு அந்த என்ன செய்யணும் ரதம் இருக்குது. குதிரைகளை குறித்து, ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்க பாராட்டணும் முறிஞ்சு விழுந்துட்டாங்க. அங்கே பாருங்கள், செங்கடலை என்ன செஞ்சாங்க, எல்லாம் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கலை பிளந்து போகிறாங்க. ஆனால் பின்னாடி பார்வோனுடைய சேனை வந்து என்ன செய்யுது, முறிந்து விழுந்து போகுது.
அது எதை குறிக்குதுன்னு சொன்னால் நம்ம உலகப்புறமான படிப்பு குறித்தோ, மற்ற காரியங்களை குறித்தோ, சந்ததிகளை குறித்தோ, குடும்பத்தை குறித்தோ சும்மா மேன்மைப்படுத்தி பேசிட்டே இருந்தீங்கன்னா, இதை கர்த்தரை மேன்மைப்படுத்தாமல் நம்ம மேன்மைப்படுத்தி பேசினா நம்ம முறிந்து விழுந்துருவோம். ஆனால் கர்த்தரை இல்லை, என் வழியில், என் பலவீனத்தில் ஆண்டவர் என்னை நடத்துகிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்னால் நடக்க முடியாத காலில் கர்த்தருடைய கர்த்தருடைய வல்லமை என் காலை நடக்க செய்திருக்கிறார். இப்படி கர்த்தரை குறித்தே நீ மேன்மை. நான் இல்லைன்றங்க, நான் இல்லை. என் நிலைமை என்ன தெரியும்? என் நிலைமை தெரியுமா? நான் சுகர் பேஷண்ட், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறது, பிபி இருக்குது. என் நிலைமை எனக்கு தெரியும். இந்த நிலைமையில் நான் இல்லை, அவர் என்னை நடத்துகிறார். அவர் உங்களை நடத்துகிறார். அவர் நம்மை குடும்பத்தை நடத்துகிறார். இப்படி கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் வந்து என்ன செய்வாங்க? அவங்க நிமிர்ந்து எழுந்து என்ன செய்வாங்க? நிற்பாங்கன்னு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம பிள்ளைங்க போகிறாங்க, இன்னும் 24 மணி நீங்களே போய் ஸ்கூலில் கொண்டு போய் கூட்டு வரீங்க, பாதுகாக்கிறேன். கர்த்தர் நம்மளுடைய பிள்ளைகளை நடத்துகிறார். நம்முடைய வாகனத்தை கர்த்தர் நடத்துகிறார். நம்ம வீட்டை கர்த்தர் பாதுகாக்கிறார். அவர் நம்மை போஷிக்கிறார். நம்முடைய வியாபாரத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆட்களை கொண்டு வருகிறார். அவர் வியாபாரம் செய்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் வருமானத்தை கொடுக்கிறார். அவர் புதிய காரியத்தை செய்கிறார். ஒரு கார் வாங்க அவர் தான் உதவி செய்கிறார். ஒரு பொருள் வாங்க அவர் தான் உதவி செய்கிறார். மேலே போட்டிருக்கீங்களா இந்த துணி, அதை வாங்க கூட பணத்தை அவர் தான் கொடுத்தாரு. இந்த மாதம் வீட்டு வாடகை கொடுக்க அவர் தான் பணத்தை கொடுத்தாரு. இன்றைக்கி கணவரை உயிரோடு வச்சு அவர் தான் உயிரோடு வச்சிருக்கிறாரு. மனைவியை உயிரோடு அவர் தான் வச்சிருக்கிறாரு. நம்ம பிள்ளைங்க இன்றைக்கி உயிரோடு, குடும்பம் உயிரோடுனா அவர் தான் பிச்சை போட்டிருக்கிறாரு, கிருபை செஞ்சுருக்கிறாரு. எல்லாமே அவர் தான் நடத்துகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நான்றதை விட்டுட்டு அவர் என்னை நடத்துகிறான்னு சொல்லுங்கள். அலையிலே சொல்லுவோமா? அவர் என்னை நடத்துகிறார். அவர் என்னை காண்கிறார். அவர் எனக்கு உதவி செய்கிறார். அவர் என்னை நடத்துகிறார். இப்படி நீங்கள் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகளாக இருக்கும்போது நீங்கள் எந்த இடத்திலும் உங்களை நிமிர்ந்து எழுந்து ஆண்டவர் நடக்க செய்வார். ஆமென். அலையிலே சொல்லுவோமா? அதனால தான் வசனம் சொல்லுகிறது. தொடர்ந்து நீங்கள் அப்படியே என்ன படித்து பார்க்கும்போது அங்கே யோசுவாவில், யோசேபாத்துடைய வாழ்க்கையில், இன்னமாக டேனியலுடைய வாழ்க்கையில், இன்னமாக சாத்ராக் மேஷ் வாழ்க்கையில் அவங்கெல்லாம் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுறாங்க. எங்களை ஆராதிக்கிற தேவன் சொல்கிறாங்க. எங்களை தப்பு வச்சாலும் கர்த்தரை குறிச்சே சொல்கிறாங்க. ஆகவே தானியேலும் அப்படி தான் அங்கே சிங்கக்கவியில் இருக்கிறாரு. இன்னமாக யோசேபாத்துன்னு சொல்கிறாங்க. அவங்க பயப்படுறாங்க. 3 கூட்டத்தார் வந்து பதுங்கி அப்படியே அழிச்செல்லாம் பார்க்குறாங்க. அந்த நிலையில் கூட என்ன செய்ய யோசேபாத் என்ன செய்கிறாரு? கர்த்தர் நல்லவர், அவர் என்றும் கிருபை நன்றுமுள்ளன்னு சொல்லி கர்த்தரை துதிச்சு பாட நிற்கிறார். கர்த்தரை குறித்து தான் பாடுறாரு. இன்னமாக பாருங்கள், தாவீதை பாருங்கள். அங்கே பெலிஸ்தீரை வந்து அப்படியே வந்து அந்த இராணுவத்தை 40 நாள் வந்து அழகழிக்கும் போது கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறானேன்னு சொல்லி தாவீது எழும்பி அந்த நாமத்தில் நிற்கிறார். அவன் முறிந்து விழுந்தான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவான். அவன் நிலையிலே சொல்லுவோமா? மாம்சத்தை குறித்தியே நீங்கள் மேன்மை பாராட்டினா விழுந்துருவீங்க பிரதர். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள். மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டிங்கன்னா விழுந்துருவீங்க. கொஞ்சம் பேசுங்க. மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டிங்கன்னா, நான் ஜெபம் பண்ணேன், நான் பண்ணேன், நான் இது பண்ணேன், நான் இது பண்ணேன், அம்மா விழுந்துருவேன், அடுத்த நாளே விழுந்துருவேன். இன்னைக்கு ஜெபம் பண்ண அப்படி நான் பண்ண பெருமையாக பேச, நாளைக்கு ஜெபம் பண்ண எழுந்திருக்க மாட்டேன், வியாதியின் படுக்கையில் விழுந்துருவேன். விட்டுடு. அவர் நடத்துகிறார். அவர் என்னை நடத்துகிறார். அவர் தேவைகளை சந்திக்கிறார். இன்னைக்கு உயிர் பிச்சை கொடுத்துக்கிறார். இன்னைக்கு மாறுங்க, பாத்ரூம் போக, மோஷன் போக, தண்ணி குளிக்க இன்னைக்கு அவர் பிச்சை போட்டிருக்கிறார். எல்லாம் கிருபைங்க, எல்லாம் இறக்குங்க. அவரை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா, நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் என் பிரதர் நான் சொல்கிறேன், தாழ்மையாக சொல்கிறேன், நீங்கள் எழுந்து இங்கே வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், உறவினர் மத்தியில் சிஸ்டர் சொல்கிறேன், எழுந்து நிற்க செய்வார். அலையிலேயே சொல்லுவோமா? இன்னும் கடைசி ஒரே ஒரு வசனம் லூக்கா 4ஆம் அதிகாரம் 38-39 ஒரே ஒரு வசனம். இயேசு குனிந்தார். சுருக்கமாக சொல்கிறேன், இயேசு குனிந்தார், பேதுரு மாமி எழுந்தாள். அவர் குனியிலனா இன்னும் சொல்கிறேன், விலகி இன்னும் ஆவிக்கணும் சார். இயேசு சிலுவையில் என்ன செய்தார்? குனிந்ததுனால சபை எழுந்தது. கைகளை உயர்த்தி ஆமனு அலையிலே சொல்லுவோமா? அவர் குனியிலன்னா, சிலுவையில் குனியிலன்னா சபை என்ன செஞ்சிருக்காது? எழுந்திருக்காது. மறுபடியும் சொல்கிறேன், இயேசு குனிந்ததுனால, இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினால, இயேசு நமக்காக மரித்ததுனால இன்றைக்கி அவருடைய கிருபையினால எழுந்து நிற்கிறோம். கைகளை உயர்த்தி ஆமென்னு சொல்கிறேன். அதனால் இயேசு மறுபடியும் அவர் கர்த்தருடைய பந்தையும் ஆசீர்வச்சிருக்கிறோம். அவர் ரத்தத்தையும்
அவருடைய சரீரத்தை நாம் உட்கொண்டிருக்கிறோம். யோவான் நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் படித்து பாருங்கள். அதை ரத்தத்தையும் பிடிச்சதுனால, அவர் ரத்தத்தை நான் சாப்பிட்டு புசித்திருக்கிறதுனால அவருக்குள் நிலைத்திருக்கிறோம். அவருக்குள்ளே என்ன செய்கிறோம்? அவருக்குள்ளே பிழைத்திருக்கிறோம். கடைசி காலம் துணிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்த நீங்களும் நானும் நம்முடைய தலைமை போதகர் ஐயா அவர்களும் நம்முடைய குடும்பத்தில் சார்ந்தவர்களும் உயிரோடு எழுந்து நிற்போம். கைகளை உயர்த்தி ஆமென். அலையிலே சொல்லுவோமா? நல்ல ஒரு நாளே கண்டிப்பாக எழுந்து நிற்போம். அலையிலே சொல்லுவோமா? ஏன்னா அவர் தலை சாய்த்து இருக்கிறார். ஆகவே அதனால தான் இன்றைக்கி இவங்க சிங்கார மாளிகைலாம் பாட தெரியாது, அவர் பாடினாங்க. ஆனால் அந்த நாளிலே சிங்கார மாளிகையாக இயேசு ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார். ஆகவே தலை சாய்த்தபடினாலே ஒரு நாளே பாதாளத்திலிருந்து மரணத்தின் வல்லமிலிருந்து எழுந்து உயிரோடு கூட எழுந்து இயேசுவை முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். மலையிலே சொல்லுவோமா? அவர் குனிந்ததுனால நாம் ஒரு நாளிலே உயிரோடு எழுந்திருப்போம். மலையிலே சொல்லுவோமா? அவர் குனிந்ததுனால சபை உண்டாக்கிட்டது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டோம், நாம் ரட்சிக்கப்பட்டோம், சபை பிறந்திருக்கிறது. அவள் குனிந்தால் பேதுருடைய மாமி ஜுரம் நீங்கி எழுந்து இயேசுவுக்கு உபசரித்தாள். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் எல்லாம் எழுந்து நிற்கிற நீங்கள் இயேசுவுக்கு உபகாரம் செய்யணும். என்ன செய்வீங்க? ஆசீர்வாதத்துக்காக காணிக்க கொடுக்குறீங்க, தசமாம் கொடுக்குறீங்க, உதாரணமாக கொடுக்குறீங்க, ஆசீர்வாதத்தை பெற்று இயேசுக்காக என்ன செய்கிறீங்க? பிரதர் என்ன பண்ணுறீங்க இயேசுக்காக? என்னம்மா செய்கிற? அவள் வந்து எழுச்சி பணிவிடை செஞ்சார்ல, எழுப்பினார்ல. ஏம்மா எழுப்பினாரப்பா? எழுப்பி பணிவிடை செஞ்சார்ல. நீங்கள் எழுந்து நிற்கிறீங்களே, என்ன செய்கிறீங்க இயேசுக்காக? என்னம்மா செய்கிறீங்க? கோயில் வந்து தூங்கிட்டு போகிறதுக்காக வரீங்களா? என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க இயேசுக்காக? இயேசுக்காக என்ன செய்கிறீங்க? நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த கேள்வியோடு போங்க. நான் இயேசுக்கு என்ன செய்கிறேன் இந்த கேள்வியோடு போங்க. பிரதர் தாழ்மையாக சொல்கிறேன், அம்மா தாழ்மையாக சொல்கிறேன், ஐயா தாழ்மையாக சொல்கிறேன், இந்த கேள்வியோடு போ. நான் இயேசுக்கு என்ன செய்கிறேன்? அவருக்கு எனக்கு எல்லாம் செஞ்சுட்டு வர்றாரு, நான் என்ன செய்கிறேன்? கேள்வியோடு போங்க. ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இயேசு தான் பரலோகத்துக்கு போகுது ஒரே வழி. நானே வழியும், வேறு வழியே இல்லை. இந்த வழியை மக்களுக்கு போய் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அலையிலே சொல்லுவோமா? இந்த வழியை மக்களுக்கு போய் சொல்லுங்கள். சாட்சியின் மூலமாக சொல்லுங்கள். எங்கே போகிறீங்களோ சொல்லுங்கள். கேட்டாலும் கேட்காட்டினாலும் சொல்லுங்கள். சோதம் குமாரா போல் வந்துட்டுருக்கு. அங்கே நோவா சொல்லிகிட்டே இருக்கிறார், அவங்க கேட்கல. ஆனால் இன்றைக்கி நீங்கள் சோதம் குமாராக மாறினாலும் சரி, இந்த கடைசி காலத்தில் இயேசு பற்றி சொல்லிகிட்டே இருங்க. அவங்க கேட்குறாங்க கேட்கல, அதை பற்றி கவலை இல்லைங்க. நீங்கள் இயேசு பற்றி சொல்லிகிட்டே இருங்க. சொல்லுங்கள், இயேசு பற்றி சொல்லுங்கள். அவர் யார் அவருடைய கண்களை திறக்க சித்தமாக இருக்கிறாரோ அவர். அங்கே எத்தனையோ சீஷர்கள் வீட்டில் வியாதி இருந்திருப்பாங்க அந்த பட்டணத்தில். ஏன் பேதுரு மாமி வீட்டுக்கு மட்டும் அவர் போகணும்? அந்த 18 அந்த செபாலயத்தில் வந்து 18 வருஷமாக ஒரு ஸ்திரீமல்ல, எத்தனை பேர் ஏன் அவ்வளோ போய் தொடணும்? அவங்க கற்பனைகளை கை கொண்டாங்க. கற்பனைகளை கை கொண்டதுனால கர்த்தருடைய அந்த நிலையில் அவங்க இருந்தனால கடவுள் அவங்க இருதயத்தை பார்த்து அவர் வீட்டுக்கு அவரே போகிறார். நேராக போய் தொட்டு என்ன செய்கிறார்? குணமாக்குறார். இன்றைக்கி உங்களுடைய விசுவாச நிலையை பார்க்கிறார். நீங்கள் போங்க, எங்கே போனாலும் இயேசு உங்களுக்குள்ளே வாழ்கிறார். நீ கையை வச்சா அற்புதம் நடக்கும். கை விசுவாசிங்க அலையிலே சொல்லுமா? நீ வாய்த்தரன்னு சொன்னால் ஆண்டவர், நீ சாதாரண பேசுவவங்களுக்கு தீர்க்க தரிசனமாக மாறும். நீ சாதாரணமாக ஜனங்களோடு பேசுவ, கேஷுவலாக பேசுவ, அது ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாக மாறும். அது ஜனங்களோட டிப்ரெஷனை மாற்றும், மனநிலைமையை மாற்றும். உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார். இயேசுக்காக எழுந்து இந்த 2வது மாதத்தில் எதையாவது அவள் பணிவிடை செய்தால் இயேசுக்காக எதையாவது செய்யுங்க. செய்து இந்த சபையை கட்டுங்க. சபைக்காக ஏதாவது ஜெபம் பண்ணுங்க. நிறைய அழிந்து வரும், நல்ல நரகத்துக்கு போகிறாங்க. ஏன்னா பர்சிக்யூஷன் வந்துகிட்டே இருக்குது. எப்போ நமக்கு வரும் தெரியாது, எப்போ நம்ம சுதந்திரம் பறிக்கும் தெரியாது. இந்த காலத்தை ஆண்டவருக்காக பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாம் எழுந்து நிற்போம், கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவர் எழுந்து நிமிர்ந்து நடக்க செய்வார். அப்படியே ஆண்டோடைய கண்களை மூடி சின்ன ஜெபம் இல்லாமா? ஆண்டவரே நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறேன் ஜெபம் இல்லாமா? அப்படியே கண்ணை ஆன்லைனில் பார்த்துருக்கிற அன்பு சகோதரி சகோதரியே, இந்த புதிய மாதத்தில் கர்த்தருனை எழுந்து நடக்க பண்ணுவார். ஆகவே பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை எழுந்து நிமிர்ந்து நடக்க அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசத்தில் கொண்டு போய் நிறுத்தின ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். உன் அடிமைத்தனத்தை கர்த்தர் மாற்றுவார். உன் போராட்டங்களை மாற்றுவார். உன் மன உளைச்சல்களை மாற்றுவார். யாருக்கும் தெரியாமல் உள்ள அழுதுட்டுருக்கிற ஆண்டவர் உன் வாழ்க்கையை பார்க்குறார். உன் இருதயத்தை கர்த்தர் பார்க்குறார்.
நீ யாருக்கும் வெளியில் சிரிச்சிட்டு இருக்கிற, ஆனால் உள்ள அழுதுட்டு இருக்கிற. ஆண்டவன் கண்ணீரை பார்க்கிறார். நீ தேவனுடைய ஆலயத்தில் தான் வந்து நின்று கொண்டிருக்கிறாய். ஆகவே 18 வருஷமாக ஒரு மனுஷி கூனியாக இருந்தாள். அவள் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டாள். அவள் தேவனுடைய ஆலயத்தில் தான் அவன் தங்கியிருந்தாள். ஆக இயேசு அவளால் பார்க்க முடியல. எல்லாரும் இயேசு முகத்தை பார்க்குறாங்க, எல்லாருடைய முகத்தை பார்க்குறாங்க, அவளால் பார்க்கவே முடியல. ஆண்டவருடைய வியாகுலத்தை அறிகிறார். ஒருவேளை அவள் அழுதுருப்பா, ஐயோ ஆண்டவர் வந்திருக்கிறாரு, வேற பிரசங்கியார் வந்தாலும் பரவாயில்ல, நான் கேட்டிருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் வந்துட்டாரு, ஆண்டவர் என்னை பார்க்க முடியல, ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியல, ஐயோ என்று அவள் அழுதிருப்பாள், அவள் கலங்கியிருப்பாள். ஆண்டவருடைய இருதயத்தை பார்த்தாரு. ஓ 18 வருஷமா இருக்கிறாளே, ஓ கூனியா இருக்கிறாளே, ஓ பிசாசின் பிடியினால இருக்கிறாள் என்று சொல்லி கர்த்தரே போய் பக்கத்தில் போய் நின்று அவளை கூனியை தொட்டார். ஆண்டவர் தொட்டவனை நிமிர்ந்து எழுந்து நிற்க ஆரம்பித்தாள். அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, ஓ ரஹல் அந்தராதியாலா ரீமாலா ஷிலி அந்தராலியா, ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொள், ஆண்டவருடைய வாசனத்துக்கு கீழ்ப்படி, ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டு நட. ஆண்டவர் உனக்கு இறங்குவார், கர்த்தர் உனக்கு இறங்குவார், கர்த்தர் உனக்கு இறங்குவார், கர்த்தர் உனக்கு இறங்குவார், கர்த்தர் உனக்கு இறங்குவார். ஆண்டவர் அற்புதம் செய்வார், ஆண்டவர் உனக்கு இறங்குவார். ஓ ஹல்லேலூயா! ஆண்டவருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆவியான இந்த இடத்துல அசைவாடுகிறத நான் ஆவியில உணர்கிறேன். ஓ இயேசு குனிந்தார், அவள் நிமிர்ந்து எழுந்து நடந்தாள், அவள் பணிவிடை செய்கிறவளாய் கர்த்தர் மாற்றினார். ஓ இன்றைக்கு உன் ஆண்டவர் உனக்கு நீ எழுந்து நடக்க செய்ய விரும்புகிறார். நீ பிழைக்கும்படியாய் செய்ய விரும்புகிறார், உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் செய்ய விரும்புகிறார், உன் வியாதியின் படுக்கையை மாற்ற விரும்புகிறார், உன் சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறார், உன் சிறையிருப்பை மாற்ற விரும்புகிறார், உன் வேதனையை மாற்ற விரும்புகிறார். ஒரு கரம் இறங்குகிறது, ஒரு ஆவியானுடைய வல்லமை இறங்குகிறது, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இறங்குகிறது. ஆவியானுடைய நரம்புக்குள்ள, எலும்புக்குள்ள, ஊனுக்குள்ள வல்லமை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆண்டோடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. பிரதர், வார்த்தையை கேட்டுட்டு போகாத, ஆண்டோடைய வார்த்தையை நம்பி போ, ஆண்டோடைய வசனத்தை கேட்டு போ. ஆவியானவன் கூட இருக்கிறார், உனக்குள்ள நடத்துவார். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கேட்ட வசனத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களையும், குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அந்த ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் ஆலயத்துக்கு வர முடியாத வியாதியில், பலவீனத்தில், சுகவீனத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் நினைத்து ஜெபம் பண்ணுகிறோம். பரிசுத்த சிறைச்சாலை இருக்கிற ஊழியர்களை, விசுவாச குடும்பங்கள் எல்லாம் நினைத்து ஜெபம் பண்ணுகிறோம். பிதாவே, இந்த நேரத்தில் உடைய கரத்தை அவர்கள் மேலே வைப்பீராக. அந்த சிறைச்சாலை எங்களால் போக முடியாது, அந்த வட மாநிலத்தை எங்களெல்லாம் போக முடியாது, அங்கே போய் அதிகாரிகளை சந்திக்க முடியாது, ஆனால் நீ சந்திக்க முடியும் ஆண்டவரே. அந்த சிறைச்சாலைக்குள்ளே நீ போக முடியும் ஆண்டவரே. அவங்க சூழ்நிலை மாற்றமால முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இறங்கும்படியாய் ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராய், குடும்பமாய் ஆசீர்வதியும். கர்ப்பிணிகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகப்பிரசத்தை ஆண்டவர் தருவீராக, ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக. மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியை மாற்றினரே, அற்புதத்தை செய்வீராக. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவீராக. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை ஒழுங்கு செய்வீராக. திருமணத்துக்காக ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுடைய பண தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு மார்ச் 3ஆம் தேதி எக்ஸாம் வருகிறதப்பா. பிள்ளைகளுடைய எல்லா பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா, கிருபையை கொடுங்கப்பா, ஞாபக சக்தி கொடுங்கப்பா. இந்த ஆண்டில் பிள்ளைகள் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் நல்லா எழுதி பாஸ் பண்ண உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற ஐயா. குடும்பங்களை ரட்சிக்கப்படாதெல்லாம் ரட்சிக்கப்படுவார்களாக. ஆண்டவரை வேலை ஸ்தலங்களில் சுவிசேஷம் சொல்லும்போது அநேக ரட்சிக்கப்பட தொடுவீராக, அநேகருடைய பக்கமாக இழுத்து கொள்வீராக. எல்லா விசுவாச குடும்பங்களையும், சபைகளை, பெரியவங்க சின்ன எல்லா சபைகளை கொண்டு நிறுத்துவீராக. மனவாட்டி சபையாய் மாற்றும் ஐயா, சபையை மறுரூபமாய் மாற்றும் ஐயா. சபையில் வரங்கள் கிரியை செய்யட்டும் ஐயா, வரங்கள் வெளிப்படட்டும் ஐயா. பிதாவே, உடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். அந்த ஒவ்வொருவரோடும் கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே என் ஆத்துமா ஆமென். அவருடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, நோய்கள் எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தி ஆக்கிறார். கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போகலாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எல்லாம் ஒரு 5 பேராவது பார்த்து வாழ்த்து சொல்லுங்கள். நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.